Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்போது கிடைத்திருக்கிற முக்கிய செய்தி, சாத்தான்குளம் வழக்கு 9 பேரும் குற்றவாளிகள். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 போலீசாரும் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு. ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் ஜெயராஜ் அவருடைய மகன் பென்னிக்ஸ் இருவரும் காவல் நிலைய மரண வழக்கில் 6 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் மதுரை மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு. சிபிஐ விசாரணை நடத்திய இந்த வழக்கில் சாத்தான்குளம் வழக்கு 9 பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைந்திருக்கிறார். நாகேந்திரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் மகேஸ்வரன். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரை கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அந்த விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் இருவரையும் கடுமையாக தாக்கி அவர்கள் அந்த காயமடைந்து கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்தது தொடர்பான அந்த வழக்கு விசாரணையான அந்த வழக்கு விசாரணை கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்போது மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தற்போது அந்த தீர்ப்புகளை வாசித்து இருக்கிறார். இந்த தீர்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட இந்த 8 பேரும் இதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் இவர்கள் குற்றவாளிகள் என்பதை நீதிபதி முத்துக்குமரன் உறுதி செய்திருக்கிறார். ஏனென்று பார்த்தோம் என்றால், இந்த வழக்கில் அந்த சம்பந்தப்பட்ட அந்த உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை இடைவிடாது ஒரு 10 நிமிடம் இடைவெளிக்கு விட்டு தொடர்ந்து இவர்களை தொடர்ந்து காவல்துறையின் தாக்கியிருக்கிறார்கள். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் கூறியதன் அடிப்படையிலேயே ரகு கணேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைமை காவலர் உள்ளிட்ட அனைவரும் இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இது குற்றம் சாட்டப்பட்ட 8வது அந்த எதிரியாக கூறப்படும் அந்த முருகன் தலைமை காவலர் முருகன் யாரும் வருகிறார்களா என்பதை அவர் காவல் நிலையத்திற்கு வெளியே நின்று தொடர்ந்து கண்காணித்து இருந்திருக்கிறார். தொடர்ந்து இரவு முழுவதும் காவல்துறையினர் அந்த இருவரையும் கயிறால் அவர்களது கைகளை கட்டி கயிறை மேலே தொங்க விட்டு அவர்கள் இருவரையும் தாக்கியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் இருவரையும் மேஜையில் பறக்க வைத்து தாக்கியிருக்கிறார்கள். அந்த உயிரிழந்த ஜெயராஜிற்கு இருதயம் மற்றும் நுரையீரல் அந்த தொற்று கோளாறுகள் இருந்ததாகவும், ஆனால் அவரது உயிரிழப்பிற்கு அந்த நுரையீரல் மற்றும் இருதய தொற்று அது காரணம் இல்லை என்பது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்திருக்கிறது. இவரது உடலில் இருந்த அந்த காயங்கள் என்பது இயற்கைக்கு மாறான மரணத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலான அந்த காயங்களாக இருந்திருக்கிறது என்பதை அந்த பிரேத பரிசோதனையில் என்பது தெரிய வந்திருக்கிறது எனவும் நீதிபதி அந்த தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். சிபிஐ தரப்பில் 2400க்கும் மேற்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் சிபிஐ முறையாக அதை செய்து சிபிஐ குறிப்பிட்டிருக்கக்கூடிய அனைத்து அந்த குற்றச்சாட்டுகளும் அந்த உண்மை என்பதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்கிறது எனவும், இதில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்பதை இந்த நீதிமன்றம் தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக இந்த வழக்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்த்தோம் என்றால், உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவின் அடிப்படையிலும் அதனுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் தலைமை காவலர்கள் என இந்த மொத்தம் இதில் இருக்கக்கூடிய அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் இவர்களுக்கு தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட இந்த நீதிமன்றம் விதிக்க இருப்பதாகவும், அதற்கான தண்டனை விவரங்கள் என்ன வழங்கலாம் என்பதை மத்திய மாநில அரசுகள் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும், அது தொடர்பாக தெரிவிப்பதற்கு கால அவகாசம் என்பது வருகின்ற 30ஆம் தேதி வரை வழங்கப்படுவதாக நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கு மீதான தீர்ப்பை வருகின்ற 30ஆம் தேதி வழங்குவதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால், இந்த வழக்கில் அபராதம் என்பது விதிக்க உள்ளதாகவும், அதனால் இந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த இவர்கள் அனைவரினுடைய சம்பள கணக்கு மற்றும் சொத்து விவரங்களை சம்பந்தப்பட்ட தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் இருந்து வரும் 30ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஏனென்று பார்த்தோம் என்றால், இவர்களுக்கு அந்த அபராதம் விதிக்கும் பட்சத்தில் இவர்களுடைய அந்த சொத்து மற்றும் அவர்களுடைய சம்பள கணக்கில் இருந்து பறிமுதல் செய்து இவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய அந்த சம்பள கணக்கு மற்றும் சொத்து விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் ஒரு முக்கியமான உத்தரவு என்பதையும் நீதிபதி முத்துக்குமரன் வழங்கியிருக்கிறார். இது தமிழ்நாடே உழுக்கக்கூடிய வகையில் இருந்த இந்த சாத்தான்குளம் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவர் காவல்துறையால் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு என்பது
கடந்த 2020 ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த சம்பவம் என்பது நடைபெற்றது. கடந்த 6 ஆண்டுகளாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இதுவரை 4 நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்திருக்கிறார்கள். தற்போது 5வது நீதிபதியாகத்தான் முத்துக்குமரன் இந்த வழக்கை விசாரணை செய்திருக்கிறார். தற்போது இந்த தீர்ப்பை வாசித்திருக்கிறார். இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த சிபிஐ தரப்பில் இந்த வழக்கை முறையாக நடத்தியிருக்கிறார்கள் எனவும், சிபிஐ தரப்பில் சுமார் 2400க்கும் மேற்பட்ட அந்த குற்றப்பத்திரிகை அந்த பக்கங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த சிபிஐ தரப்பில் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள் என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த காயமடைந்து உயிரிழந்த ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய இருவரும் அணிந்த ஆடைகளை காவல்துறையினர் அவர்களுடைய உறவினர்களிடம் கொடுத்து அனுப்பி இந்த ஆடைகளை நீங்கள் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போடுங்கள் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் முக்கியமாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஆடைகளை கைப்பற்றி இந்த வழக்கு விசாரணைக்கு அவர்கள் உட்படுத்திக்க வேண்டும். குறிப்பாக அதே போன்று இந்த வழக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்கள் அனைத்தையும் இதில் சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளர் முதல் காவலர் வரை அனைவரும் இதில் இந்த தடைகளை அனைத்தையும் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காவல்துறையினர் அவர்கள் அவர் செய்வது தவறு என்பது அவர்களுக்கு தெரிவதற்கான நேரம் என்பது இருந்திருக்கிறது. இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை தொடர்ந்து இவர்களை ஒரு 10 நிமிட இடைவெளி மட்டும் விட்டு இவர்கள் தொடர்ந்து தாக்கிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு என்பது இருந்திருக்கிறது. ஆனால் இதில் சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்ட இந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பாலகணேஷ், ரகு கணேஷ் உள்ளிட்ட இந்த எல்லா காவலர்களும் அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்பு என்பதை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் நீதிபதி தீர்ப்பு வழங்கும் போது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவல் ஒன்றையும் கூறியிருக்கிறார். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த வழக்கில் இந்த குற்றம் சாட்டப்பட்ட முருகன் என்ற காவலர் நமக்கு அந்த அடித்து பழகுவதற்கு பயிற்சி எடுப்பதற்காக அப்பனும் மகனும் கிடைத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் அடித்து பயிற்சி எடுத்துக் கொள்வோம் என கூறி அவர்கள் இருவரையும், தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தொடர்ந்து தாக்கி இருந்திருக்கிறார்கள். இவர்களது உடலில் இருந்த அந்த காயங்கள் என்பது இயற்கைக்கு மாறானது எனவும், அந்த ஜெயராஜினுடைய தந்தை ஜெயராஜ் உடலில் அவருக்கு இருதய நோய் மற்றும் நுரையீரல் தொற்று உள்ளிட்டவை அவர்கள் நோய் தொற்று இருந்தாலும் கூட, ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அந்த இறப்பு என்பது அவரது உடலில் இருந்த நோய் தொற்று காரணமாக ஏற்படவில்லை என்பதையும் நீதிபதி இந்த தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்போது குற்றம் சாட்டப்பட்டு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் என்பதை நீதிபதி உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பு என்பது அவர்கள் குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. ஆனாலும் கூட இவர்களுக்கு என்ன மாதிரியான அந்த உத்தரவுகள் என்பதை வழங்கலாம் என்பது குறித்த உச்ச நீதிமன்றம் வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நீதிமன்றத்தில் மத்திய அரசுகளும் மாநில அரசுகளும் இதற்கு குறித்த அந்த விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் குறிப்பாக பார்த்தோம் என்றால், காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், அதே போன்று சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் மற்றும் அந்த தலைமை காவலர் முருகன், சாமதுரை, அதே போன்று காவலர்கள் முத்துராஜ் மற்றும் துறை, தாமஸ் பிரான்சிஸ் மற்றும் இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பால்துறை சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை அவர் கடந்த 2020ஆம் ஆண்டே அவர் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த வழக்கில் மொத்தம் 10 பேரை காவல்துறையினர் முதலில் கைது செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு என்பது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த சிபிசிஐடி விசாரணையில் உண்மையான அந்த அவர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்காது என அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் பிறப்பித்த அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது மதுரை மாவட்ட 1வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு என்பது கடந்த 6 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துறை உயிரிழந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய அந்த காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் மற்றும் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட அந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்பதை நீதிபதி முத்துக்குமரன் அதை தீர்ப்பாக வாசித்திருக்கிறார். இதன் மூலம் இவர்கள் மதுரை மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த 9 பேரையும் தற்போது காவல்துறையினர், துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறைக்கு தற்போது அழைத்து செல்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸ் ஆகிய அவர்களுடைய மகள்கள் மற்றும் மனைவி ஆகியோரும் இந்த நீதிமன்றத்திற்கு காலையே வந்திருந்தார்கள். இன்று காலை 10 மணிக்கு இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்படும் என முதலில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை நீதிமன்றத்திற்கு வருகை தந்த நீதிபதி முத்துக்குமரன் முதலில் இந்த வழக்கினை எடுத்து விசாரணை செய்து இந்த வழக்கு தீர்ப்பை மாலை 4 மணிக்கு வழங்குவதாக தெரிவித்திருந்தார். இந்த
இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்த குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையினர் மீண்டும் மதுரை மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மீண்டும் 4 மணிக்கு நீதிபதி முத்துக்குமரன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார். அப்போது இந்த குற்றம் சாட்டப்பட்ட இந்த 9 பேரும் நீதிமன்றத்திற்கு அழைத்து காவல்துறையால் அவர்களை ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இதன் காரணமாக பார்த்தோம் இந்த மதுரை மாவட்ட இந்த நீதிமன்றம் என்பது இந்த பகுதியே பரபரப்பான சூழல் என்பது நிலவி வந்தது. என்னவென்று காரணம் என்று பார்த்தோம் என்றால் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டையே உலுக்கிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த நாட்டையே உலுக்கிய இந்த காவல்துறையினர் தாக்கி சித்திரவதை செய்து கொலை செய்த இந்த வழக்கு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அனைத்து பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சிகளில் இந்த செய்திகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்குவதன் காரணமாக இந்த நீதிமன்றத்தில் இன்று அதிக அளவில் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. அதே போன்று காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் அதிக அளவில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மதுரை மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என்பதை நீதிமன்றம் நீதிமன்ற நீதிபதி முத்துக்குமரன் உறுதி செய்திருக்கிறார். இவர்களுக்கான அந்த எந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கலாம் என்பது குறித்து தான் உச்ச நீதிமன்றம் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதற்கான என்ன மாதிரியான இவர்களுக்கு தண்டனை வழங்கலாம், அதே போன்று எது போன்ற அந்த அபராதங்கள் விதிக்கலாம் என்பது குறித்து மத்திய மாநில அரசுகள் வரும் 30ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் அதனுடைய அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த அபராதம் என்பது விதிக்கப்பட உள்ளதன் காரணமாக தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன்.